வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து இலவசமா தரும், அதுல எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் டிவிகே அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தான் இலவசமா தருவோம், அதுலயும் ரொம்ப குறிப்பா வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் தான் ஆண்டு வருமானம் இருக்கோ அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து 3 சிலிண்டர் தருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து சொல்றாங்க. இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா வந்து மாத்துறாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,40,00,000 குடும்பங்கள் வந்து இதுல இருந்து பயனடைவாங்க அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. இங்க என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த 6 சிலிண்டர் இலவசமா தரும் அப்படிங்கிற திட்டத்தை எதிர்த்து தான் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு இலவசமா கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம் தான். இதுக்காக கடனை வாங்கக்கூடிய இந்த பணத்தை மக்களுக்கு இலவசமான கல்வியை மேம்படுத்துறதையும் மருத்துவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருப்போம். இன்னைக்கு வந்து இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். 2.5 லட்சம் குறைவா வாங்கக்கூடிய ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுலயும் 6ல 3 சிலிண்டர் தான் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில நல்லதா தான் பாக்குறேன். ஆனா பேசும் பொருளை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, 6 சிலிண்டருக்கு 3 தான் இப்ப தராங்க, கண்டிஷனே இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. என்னுடைய தனிப்பட்ட பார்வையில இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் தான். இன்னும் என்ன அப்படின்னா, இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறதே ஒரு சிலிண்டராகவே நீங்க கொடுத்துருந்துருக்கலாம். நீங்க 3 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது இலவசமான கல்வியும் அதை தரமான மருத்துவத்தையும் இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நீங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா கடன் வாங்கி தான் கொடுப்பீங்க. இந்த கடனா வாங்கக்கூடியதை அதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது தான் நாங்க தனிப்பட்ட முறையில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.